சரக்கு நிறைய இருக்குது. அதாவது அதில் எந்த விஷயத்தையும் ரொம்பவும் சீரியஸாகவும் இல்லாமல் சிந்திக்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே அரசாங்கம் செய்கின்ற அவலங்களை பிட்டு வைக்கிறாங்க. கவலையே படலை, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நினைக்கிறாங்க. இந்த அம்மா அவங்களுடைய ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு. கதாநாயகியை நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க. ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு, இந்த ரோலில் அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை கொச்சப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் பெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் அட்வொகேட் தொழிலை கொச்சைப்படுத்துறதுக்கு அவர் பகிரமாக மன்னிப்பு கேட்கணும். இது சம்மந்தமாக இது சார், நாங்கள் அட்வொகேட்டே சார் இருங்க சார், நாங்கள் இருங்க சார், அட்வொகேட் சார், நாங்கள் இருங்க சார், நீங்கள் எடுங்க சார், நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுங்க, வேலை சார், நீங்கள் எடுங்க. நீங்கள் அட்வொகேட் போல இருந்து டாஸ்மாக்ல போட்டு போராட்டம் பண்ணுங்க சார். படமா பாருங்க சார். நாட்டை சீரழிச்சு ஆண்மையோட ஒரு படத்தை எடுத்துட்டு உட்காந்துட்டு அருமையான ஒரு படத்தை யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும் சார். பேசுங்க சார். சார் நீங்க பேசுறீங்களா இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேச போங்க, பேசுங்க இல்ல கிளம்புங்க. நான் பேசுறேன். ஐயா, ஒரு அருமையான படத்தை ஒரு அட்வொகேட்னா நாட்டில் 1000 அட்வொகேட் இருக்கிறான், ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாம இருப்பான்னு சொல்ல முடியுமா? அதை இங்க வரதான் வேற ஒண்ணு. எனவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, அருமையான படம், நிச்சயமா நீங்க எல்லாரும் பார்க்கணும். இந்த சரக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். எப்படி தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் டார்கெட் பண்றாங்களோ, தீபாவளிக்கு பொங்கலுக்கு 467 கோடி 500 கோடி டார்கெட் பண்றாங்க தமிழக அரசாங்கம். இந்த படத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணோம். தமிழ்நாடு மது குடிப்போர் 1000 கோடி டார்கெட் பண்ணோம். தமிழக அரசு தீபாவளிக்கு 460 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் பண்றாங்க. மது பிரியர்கள் 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம். 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம். சரக்கு வாழ்க. அன்பான இந்த நிகழ்வில் சமூக நல ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக சரக்கு இருந்தா அவித்து விடு, இல்லைன்னா சலாம் போட்டு ஓடிவிடு என்றதுக்கு இணங்க மன்சூர் அலிகான் அவர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல ஆங்காங்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் எடுத்துக் கொடுத்த சிறப்பாக ஏற்படுத்திய பிரச்சனை பண்றாங்க. படம் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா ரசிக்கிறீங்களா, அதை மட்டும் படத்துல. வணக்கம். சசி பெருமாள் ஐயா தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய இன்னுயிரை களத்திலேயே உயிரை விட்டார். இந்த மதுவிலக்கு வேண்டும், உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய நாங்கள் அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தோம். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையேயும் கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சிறை, எத்தனையோ நாங்கள் இதற்காக நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை. ஆனால் இன்று மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்பது ஜெயக்குமார் அவர்களுடைய டைரக்டராக இயக்குனராகவும் இருக்கின்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நம்முடைய மாணவர் ஒருவர் தினேஷ் என்பவர் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டார்.